அனைத்து விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ரி காயத்ரி. இன்னைக்கு நம்ம வாழை மரத்துல வந்துட்டு வரக்கூடிய 2 மிகப்பெரிய பிரச்சனை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல வந்துட்டு சிக்கட்டக்காய் இலைப்புள்ளி நோய், இரண்டாவது வந்துட்டு பணமா வாடல் நோய். ஸோ வாழை விவசாயம் வந்துட்டு மேஜர் இந்த 2 பிரச்சனை வந்துட்டு சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு தீர்வு அப்படிங்கிற வகையில வந்துட்டு நம்ம இந்த வீடியோ வந்துட்டு பண்றோம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கட்டக்காய் இலைப்புள்ளி நோய். சிக்கட்டக்காய் இலைப்புள்ளி நோய் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பழுப்பு நிற கலரில் புள்ளிகள் வந்துட்டு தோன்ற ஆரம்பிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் வடிவத்தில் வந்துட்டு இருக்கும். அதை சுற்றி வந்துட்டு உங்களுக்கு கிரே சாம்பல் நிற கலரில் வந்துட்டு அந்த புள்ளிகள் வந்துட்டு மாற ஆரம்பிக்கும். திரும்ப அதை சுற்றி உங்களுக்கு மஞ்சள் நிற புள்ளிகள் வந்துட்டு வரும். இது நாள் ஆக பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று சேர்ந்து அப்படியே கொலாஜ் ஆகி அந்த இலைகளே வாடி போய் உதிர்ந்து போயிடும். ஸோ இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பணமா வாடல் நோய். பணமா வாடல் நோய் வந்துச்சுன்னா இது வந்துட்டு சாயில் பார்ன் டிசீஸ் சொல்லுவோம். மண்ணில் தான் அந்த தொற்று வந்துட்டு உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். மண்ணில் வந்து அப்படி வேறு வழியாக அது வந்து ட்ராவல் ஆகி உங்களுக்கு இலைகளை வந்துட்டு அதுக்கான சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் எல்லாமே மஞ்சள் கலராக மாறி போயிட்டு அந்த மார்ஜின் அந்த இலையோட மார்ஜின் வடிவத்தில் அந்த நுனியில் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கறிகள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த இலைகள் ஃபுல்லாக கருகி அப்படி கீழே வந்துட்டு மாலை போட்ட மாதிரி கீழ் நோக்கி தொங்கிட்டு இருக்கும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூடஸ்டம்னு சொல்லுவோம், அந்த தண்டு பகுதியில் வந்துட்டு பிளவுகள் வந்துட்டு ஏற்படும். இதெல்லாமே வந்துட்டு பணமா வாடல் நோய்க்கான அறிகுறிகள் தான். ஸோ ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பூஞ்சான நோய் தான். இதுக்கு நம்ம ஒரு பூஞ்சை கொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நிரந்தர தீர்வு வந்துட்டு கிடைக்கும். ஸோ நோய் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு போய் நான் மருந்து கொடுக்க போறேன் எப்படின்னா எல்லா விவசாயிகள் வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்கீங்க. நோய் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு தீர்வு வந்துட்டு கிடைக்காது. ஸோ நோய் வர்றதுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா பெஸ்ட் ரிசல்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு ரிச்சோபேட்டக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு அற்புதமான தயாரிப்பு இருக்கு. அதாவது ஃபெடிலிட்டின்னு சொல்லுவோம். இதுல 3 நூலையும் நம்ம கூட்டமைப்பா வச்சிருக்கோம். சூடோமோனாஸ், ட்ரைகோடெர்மா, பேசிலஸ் சப்டிலிஸ். இந்த சூடோமோனாஸும் ட்ரைகோடெர்மாவும் இந்த வாடல் நோய்க்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்கட்டக்காய் இலைப்புள்ளி நோய்க்குமே ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஒரு ஏக்கர் எடுத்துட்டீங்கன்னா 600ல இருந்து 1100 கன்று வரைக்கும் வச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு ஏக்கருக்கு வந்து 2 பாக்கெட் தேவைப்படும். ஏன்னா வாழை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால பயிர், அதனால 2 பாக்கெட்டு நீங்க தேவையான தண்ணீரை ஊற வச்சுட்டு ஒரு மரத்துக்கு 1 லிட்டர் வேர்வை கொடுத்துருங்க. வாழை பொறுத்த வரைக்கும் நம்ம வேர்வை கொடுத்தாதான் ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். 3 டோஸ் வந்து கட்டாயம் கொடுக்கணும். முதல் டோஸ் கொடுத்துட்டு 1 மாசம் கழிச்சு 2வது டோஸ், அதே 1 மாசம் கழிச்சு 3வது டோஸ். இதுவே சிவியர் கண்டிஷன் இருக்குன்னா 1 வாரத்திலேயே 2வது 3வது டோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு நல்ல தீர்வு வந்துட்டு கிடைக்கும். எனவே வாழை சாகுபடி செய்யும் அனைத்து விவசாய பெருமக்களும் இதை வாங்கி பயனடைமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.